இந்த தொகுதியில 4 முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற, அமைச்சராக பொறுப்பு வகித்த பெரிய கருப்பன் என்கிற பெருச்சாலியை ஓட ஓட விரட்ட இந்த தொகுதி மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். ஒரு அமைச்சருடைய தொகுதி அலங்கோலமாக இருப்பதற்கு உதாரணம் இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. திருமாவளவன் அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அல்லது சுயநினைவோட பேசுறாரான்னு எனக்கு புரியலங்க. அவர் இந்த ஜோசியத்தெல்லாம் நம்ப மாட்டேன்னு ஒரு பக்கம் சொல்றாரு, இன்னொரு பக்கம் 6 மாசத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு ஜோசியம் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவுல உங்க லட்சணம் என்ன? 8 தொகுதி வாங்கினீங்க, காட்டுமன்னார் கோயில நிக்கிறது யாரு? விசிகாவை நிக்கிறாங்க. ஒரு காங்கிரஸ்காரரை கொண்டு போய் நிப்பாட்டுறீங்க. ஏன் விசிகாவில் உங்க பேச்சை கேட்டு வழக்கு வாங்கி, உங்க பேச்சை கேட்டு ரவுடித்தனம் பண்ணி, உங்க பேச்சை கேட்டு அடுத்தவன் பொண்ணெல்லாம் இழுத்துட்டு அடிபட்டு உதப்பட்டு கலவரமாயி, குறிப்பா பட்டியல் சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்துக்கு மத்தியில வன்முறையை தூண்டுற விதமா இவருடைய இந்த செயல் நடவடிக்கை எல்லாம் பாதிக்கப்பட்டான. அதுல ஒரே ஒரு பட்டியல் சமூகத்தில் உள்ளவன் கிடைக்கலையா? அவனை நிக்க வைக்க கூடாதா? காங்கிரஸ்காரனை கொண்டு வந்துதான் காட்டுமன்னார் கோயில நிக்க வைக்கணும்னா, ஒரு திருமாவளவன் போன்றவர்கள் பேசுறதுக்கு துப்பு இருக்கா, திராணி இருக்கா? இவர்கள்லாம் பேசுறதுக்கு யோக்கியதா இருக்கா? நான் கேள்வி கேட்கிறேன். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ பாரதிய ஜனதா கட்சியோ பேசுவதற்கு திருமாவளவனுக்கு மட்டுமல்ல, திருட்டு திராவிட மாடலின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் யோக்கியதை இல்லை என்பதுதான் எங்களுடைய பதில். பாஜக அடிப்படையில இது ஒரு பொய்யான பிரச்சாரங்க. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது வழங்கக்கூடாது என்று பாஜக சொல்வதற்கு காரணம், நம்ம பாரதத்தினுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லுது, பிஜேபி சொல்லல. அரசியலமைப்பு தெரியாத சில அயோக்கியர்களும் அறிவுகட்ட சில மடையர்களும் தான் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறாங்க. மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார், அதைத்தான் அமித்ஷா அவர்களும் சொல்லுகிறார். ஆனால் ஓபிசி என்கிற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இஸ்லாமியர்கள்ல யார் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அது கிடைத்து கொண்டே தான் இருக்கும். தேவையில்லாம மதத்தின் பெயரால தனியா கொடுத்தீங்கன்னா அதை நீதிமன்றங்களை ஏற்றுக்கொள்ளாது. கடந்த முறை காங்கிரஸ் ஆட்சியில ஆந்திர பிரதேசத்துல 3 முறை இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 3 முறையுமே உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ரத்து செய்தது. சும்மா கொடுக்குற மாதிரி ஏமாத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த இடஒதுக்கீடு பத்தி பேசுற காங்கிரஸோ திமுகவோ கடந்த காலத்துல ஏன் செய்யல? சச்சார் கமிஷன், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போன்றவர்கள் எல்லாம் கமிஷன் அமைத்து 10% பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? 55 வருஷம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கைவர்கள் என்ன செஞ்சாங்க? சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு, இஸ்லாமியர்களை ஏமாத்துவதற்கு செய்யறாங்க. நாங்க ஏமாத்த மாட்டோம். மதத்தின் பெயரால் யாருக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, அதுல இஸ்லாமியர்களுக்கும் உண்டு. 234 சீட்ல ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு கிறிஸ்துவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஒரு தொகுதியில இஸ்லாமியர்கள் இருக்கிற தொகுதியில, உதாரணத்துக்கு ஆம்பூர், வாணியம்பாடி, அதே போன்று கடையநல்லூர், இது மாதிரி காயல்பட்டினம், இது மாதிரி இருக்கிற பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இருக்கிற ஊர்ல ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கொடுத்து அங்க இஸ்லாமியர்கள் இந்த நாடு நல்லா இருப்பதற்கு நரேந்திர மோடி உழைக்கிறார், அவருக்காக வாக்களிக்கணும்ன்ற நிலை வரும்பொழுது கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்றைக்கு திமுக ஒரு விஷத்தை விதைச்சிருக்கு. பாஜகன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, இஸ்லாமியருடைய உரிமையை பறிச்சிருவாங்க, உங்களுடைய குடியுரிமையை பறிச்சிருவாங்க, அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிச்சிருவாங்க. பொய் பிரச்சாரத்துல இஸ்லாமியர்கள் பெரிய அளவிற்கு செவிசாய்க்கிறார்கள். அது தவறு என்று நான் தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறேன். எங்கள் கூட இருக்கிற சிறுபான்மையினுடைய நிர்வாகிகள் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்யறாங்க. இந்த மாற்றம் மெல்ல மெல்ல நிகழும். 65 வருஷமா போட்ட ஒரு விஷத்தை ஒரு வருடங்கள்ல வேலூர் இப்ராஹிம் என்ற ஒரு ஒத்தை தலைவர் மாற்ற முடியாது. நாங்கள் ஒரு பெரிய குழுவாக வேலை செய்கிறோம். கடந்த 7 ஆண்டுகள்ல ஒரு சின்ன மாற்றம் தான் ஏற்படுத்தி இருக்கிறோம். மிகப்பெரிய மாற்றத்தை இன்னும் ஒரு 4-5 வருஷம் உழைக்கும் பொழுது தமிழக அளவில் அந்த மாற்றம் ஏற்படும். இஸ்லாமியர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வாக்களிப்பார். முதல்வர் தனது பிரச்சாரத்துல அதிமுக போர்வையில பிஜேபி அதேதான் உதயநிதியும் அந்த போர்வையை போட்டிட்டு தான் அந்த அடையாளத்தை, அதிமுக அடையாளத்தை ஒரு முகமூடியை போட்டிக்கிட்டு சமீபத்துல நான் ஒரு காணொலி பார்த்தேங்க. கடந்த காலத்துல எங்களுக்கு ஆதரவளித்த RSS என்கிற ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்துல பயிற்சி எடுத்த ஒரு முத்தரையர் சமூகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் திமுகவிடத்துல எம்எல்ஏ சீட்டு கேட்டு அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்குறாங்க.
இப்ப RSS உடைய போர்வையில தான் திமுக இருக்கிறது என்ற பகிரங்க குற்றச்சாட்டை நான் சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கு. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார். யாரை இவங்க எம்எல்ஏவா நிக்க வச்சிருக்கிறாங்களோ அவர் நான் ஒரு சுயம் சேவகன், நான் வந்து சங்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்றவன், சாக்கா எல்லாம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தரை தான் திமுக வந்து வேட்பாளராக, அது உதயசூரியன் சின்னத்துல நிற்க வைக்கிறது என்றால், நாங்க வெளிப்படையா சொல்றோம், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய தாய் அமைப்பு சங்கம் RSS என்று நாங்க சொல்றோம். வெளிப்படையா சொல்றவங்களை நம்ப போறாங்களா, இல்ல திருட்டுத்தனமா சங்கத்தில் பயிற்சி பெற்றவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல கேண்டிடேட்டா கொடுத்து அதுக்காக பிரச்சாரம் செய்யற இந்த திருட்டு திராவிட மாடலுக்கு மக்கள் வாக்களிக்க போறாங்கன்னு தான் கேள்வி. அதனால போத்திக்கிட்டு வர்றதுக்கு நாங்க வேலை இல்லை. நாங்கள் 18 மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறோம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஐயா எடப்பாடியார் தலைமை தாங்குகிறார். மற்றபடி திமுகவுடைய இந்த கபட நாடகத்தை, திமுகவுடைய அயோக்கியத்தனத்தை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அவர்கள் தான் பசுந்தோல் பூர்த்திய புலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலையை செய்யறாங்க. எங்களுக்கு அந்த வேலை கிடையாது. நாங்க நெஞ்சுக்கு நேராக யாராக இருந்தாலும் எதிர்த்து துணியோடு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். தேசம் முதன்மையானது என்ற கருத்தியலை நாங்கள் சொல்றதுனால ஐயா ஸ்டாலின் இல்ல அவரை மாதிரி 1000 பேர் வந்தாலும் அதை சந்தித்து அவர்களை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். ஜனநாயகன் படம் வந்து இணையத்துல கசித்ததுக்கு நாங்க எந்த வகையிலையும் காரணம் இல்லை. மத்திய திரைப்பட கலைக்க வாரியம் உறுதியா சொல்லியிருக்கோம். மார்ச் 17ஆம் தேதியா அந்த டிஜிட்டல் பிரதியா நாங்க தயாரிப்பாளர் வசம் ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லுவோம். இருந்தும் கூட இந்த செங்கோட்டை என்ன சொல்றாரு, இதுக்கு முழுக்க முழுக்க அந்த துறை அமைச்சரா இருக்கிற முருகன் தான் காரணம், திட்டமிட்ட சதின்னு சொல்றாரு. அதாவதுங்க, இதை வந்து அந்த படத்தில் நடித்த தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தால் நிச்சயமாக நாங்கள் பதிலளிப்போம். அதில் ஒரு நியாயம் இருக்கு. சில எடுப்புகள் எங்கேயுமே விலை போக முடியாம அதிமுகவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட செங்கோட்டையன் போன்றவர்கள் பேசுவது என்பது கேலிக்குரியது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள மக்களே கோபத்தோடு இருக்கிறாங்க. இந்த முறை டெபாசிட் இழக்க போகிறார் செங்கோட்டையன். அதனால வேற வழி இல்லை, என்னத்தை பேசணும்னு தெரியல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நாமத்தை துதித்த அந்த நாவு இன்றைக்கு நடிகர் விஜயை துதிப்பதற்காக சில பொய்களை பேசுகிறது. பொய் புரட்டு பேசக்கூடிய இந்த புண்ணாக்குகளை நாங்கள் பெருசா பொருட்படுத்துவதில்லை. எங்களுடைய இலக்கு தெளிவானது. தேசத்தின் வளர்ச்சி, தமிழகத்தின் வளர்ச்சி, டபுள் என்ஜின் சர்க்கார், அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். மக்களிடத்தில் எடுத்து சொல்றோம், மாற்றத்தை கொண்டு வருவோம். பாஜக அதிமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது. இன்னைக்கு கூட நீங்க பாக்குறீங்க, இந்த பகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிர்வாகி தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இங்க உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து கறி விருந்து போட்டு சமைச்சு கொடுக்குறாரு. இதுலயே நீங்க பாத்துக்கலாம் எங்களுக்குள்ள எவ்வளவு ஒத்துமை இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதனால இந்த மகிழ்ச்சி தேர்தல் வெற்றி வரை தொடரும். தேர்தல் வெற்றிக்கு பிறகு நல்லாட்சியின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்வதில் இந்த மகிழ்ச்சி தொடரும். இறுதியா ஒரு கேள்வி சார், அதிமுக சொன்னா எடப்பாடி பழனிசாமி நிதிஷ்குமார் கதி தான் ஏற்படும் சொல்லி சொல்றாங்க. ஆமா, விமர்சிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர். நிதிஷ்குமார் அப்படி ஏதாவது சொன்னாரா? ஏங்க நான் என்ன கேட்கிறேன்னா, ஐயா ஸ்டாலின் எப்போ ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சாரு, திருமாவளவன் அவர்கள் எப்போ ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சாங்க? இவர்கள்லாம் வந்து இந்த நாடு ஜோசியம், கிளி ஜோசியம் இதெல்லாம் ஆரம்ப காலத்துல நம்ம ஊர்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருவேளை கடந்த காலத்துல பார்த்து விட்டு வயசான காலத்துல ஒரு நாளை சொல்லி வைப்போம், ஏதாவது ஒண்ணு நடக்குதா பார்ப்போன்றதுக்காக உளறி கொண்டு இருக்கிறார்கள். நிதிஷ்குமார் அவர்கள் மாண்புமிகு முதல்வராக பீகாரில் இருந்தார். அதன் பிறகு அவர் உடல்நிலை முடியாத காரணத்தினால அவர் தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில அவர் இன்றைக்கு ராஜ்யசபாவுடைய உறுப்பினராக ஆகியிருக்கிறார். இது வந்து நிதர்சனம். அதே மாதிரி எடப்பாடி ஆவார் அப்படின்னு சொல்றதா இருந்தா அதுக்கு என்ன கணக்கு வைத்திருக்கிறார்கள், என்ன ஆதாரம் இருக்கிறதுன்னு கேள்வி கேட்டா பதில் இல்லை. எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை மதிக்கிறோம், கூட்டணி தர்மத்தை மதிக்கிறோம். அதனாலதான் எங்களுடைய உயிரை கொடுத்து 165 தொகுதிகளுக்கு மேலாக இரட்டை இலையில நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தாக்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உழைப்பு தொடரும், வெற்றியும் தொடரும். நன்றி.